ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெனஸ்டே மார்னிங் என்ன சமையல் நம்ம வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து தோசையும் சட்னியும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஆஃப்டர்நூன் லன்ச்சுக்கு வந்து கொடுத்து விடுறதுக்கு சூடாக சாதம் வடிச்சிருக்கேன். அடுத்து நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தாங்க, நம்ம வீட்டில் இந்த சீசன் ஆரம்பித்தாலே இந்த பயிர் மோஸ்ட்லி நீங்கள் பார்க்கலாம். பச்சை தட்டைப்பயிர் குழம்பு, இது பச்சை மொச்சப்பயிர், இந்த குழம்பெல்லாம் வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த சீசனில் மட்டும்தான் அது கிடைக்கும். ஸோ கிடைக்கிறப்ப வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக இந்த குழம்பு வச்சுருவேங்க. ஸோ இப்போ முருங்கைக்காய் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு ஒரு புளிக்குழம்பு ரெடி பண்ணிக்கேன். ஸோ இது வந்து தோசை, இட்லி, சாப்பாடு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த சீசனில் இந்த மாதிரி வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுத்து பழக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ காய் வந்து வெண்டைக்காய் ஃப்ரை தான். ரொம்ப சிம்பிளாக வெண்டைக்காய் கட் பண்ணி காய வச்சுட்டு கடுகு, சீரகம், காஞ்ச வத்தல் எல்லாம் போட்டு வதக்கி, இந்த வெண்டைக்காய் போட்டு வதக்கி, சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாம் வதக்கி மிளகாய் தூள் போட்டு சீரகத்தூள் போட்டு வதக்கி வச்சுருக்கேன். அடுத்து சக்கரை பூசணி பொரியலுங்க. ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி இதை நேற்று தான் வாங்கிட்டு வந்தோம். ஸோ கடுகு, சீரகம், காஞ்ச வத்தல், பச்சை மிளகா போட்டு இந்த சக்கரை பூசணியை சின்ன சின்னதாக நறுக்கி அதுக்குள்ளே போட்டு வேக விட்டு மஞ்சள் பொடி போட்டு நல்லா சுண்டை வதக்கி இறக்குனீங்கன்னா சூப்பரான சக்கரை பூசணி பொரியல் ரெடிங்க. கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ கிட்ஸ்க்கு வந்து பீட்ரூட் பொரியல் ரெடி பண்ணிட்டேன். ஸோ அடுத்து ஹஸ்பண்ட்க்கு எனக்கு வந்து மார்னிங் ஜூஸ் வந்து பொமக்ரானட் ஜூஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ மாதுளம்பழம் பால் வந்து காய வச்சு ஆற வச்ச பால், 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை, அவ்வளோதான் போட்டு பிளெண்ட் பண்ணி ஜூஸ் ரெடி பண்ணிட்டேன். பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து அந்த மாதுளம்பழம் உரிச்சதில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அது வாழைப்பழம் கிரேப்ஸாக. ஸோ பாப்பாவும் கேட்க ஆரம்பிச்சிட்டா, என்னம்மா டெய்லி ஃப்ரூட்ஸ் கொடுக்குறீங்கன்னு. ஸோ அவளுக்கு ஃப்ரூட்ஸ் 3-4 மந்த்ஸாக கொடுக்கலங்க, ரொம்ப சீசன் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ தான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு சமையல். உங்கள் வீட்டில் என்ன சமையல்